பாஸ்தா எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்தா வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த வாட்டர்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ட்ரை கண்டிஷனுக்கு கொண்டு வந்து எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஆனியன், கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் தக்காளி இதெல்லாமே வந்து சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, சீரகம், சோம்பு போட்டுட்டு நல்லா இதையும் வெஜிடபிள்ஸ் நல்லா போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததும் அதில் லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா தூள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அப்படியே நல்லா வதக்கிட்டே இருங்க. அது நல்லா காய் எல்லாம் வந்து அதிலே நல்லா வெந்து வந்துடும். நம்ம எக்கு போடுறதா இருந்தால் எக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மீல் மேக்கர் போடுறதா இருந்தால் மீல் மேக்கரும் அதே மாதிரி குக் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே வந்து வதக்கிட்டே இருங்க. அப்புறம் அந்த பாஸ்தாவே எடுத்து நல்லா போட்டுட்டு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய எம்மி பாஸ்தா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்து கொடுக்குறது ஒரு ஈஸியாக வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாக வந்து இந்த பாஸ்தா இருக்குது. என் பசங்களுக்கு இந்த பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு இந்த பாஸ்தா ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலோட நேம் வந்து கவிதாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல்.